பன்னீர் பட்டன் ரோஸ் ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் பூ எப்படி இருக்குமோ சேம் மாடலில் பூக்கக்கூடியது. பட் பூவோட சைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக பட்டன் சைஸில் பூக்கும் ஓகே. ஆனால் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பூவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் சைஸோட கொஞ்சம் பெருசாகவே பூக்கும் ஓகே. நல்லா நிறையா பூக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க பாருங்கள், முள்ளே இருக்காது ஓகேண்ணா. முள்ளே இல்லாத ரோஜான்னு சொல்கிறாங்க, பன்னீர் பட்டன் ரோஜான்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து எப்படி நாட்டு ரோஜா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது. பராமரிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. டெய்லி பூ வந்துட்டே இருக்குங்க கண்டிப்பாக 100%. பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்குன்னு பாருங்கள். எல்லாமே 6 இன்ச் பாட்லேயே நல்ல மதர் பிளான்ட் மாதிரி நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் அவைலபிள். பிரான்ச்சஸ் தொடங்க பாருங்கள், 1-2 பிளான்ட் இல்லைங்க, எல்லாமே எடுத்து காட்டுறேன். எல்லாமே இப்படி தான் இருக்கும், எல்லாமே பிரான்ச்சஸ் தொடங்க பாருங்கள். எல்லாமே இங்கே பாருங்கள், இதெல்லாம் பிரான்ச் எவ்வளோ மொட்டுகள் வச்சுருக்கு பாருங்கள், கொத்து கொத்தா. இந்த பிளான்ட்டை நீங்கள் வாங்கி ஒரு 14 இன்ச் பாட்டோ இல்லை க்ரோ பேக்கோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேன் வச்சா கூட போதும். அருமையாக நம்ம டெய்லி சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த பன்னீர் ரோஜா பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணுமாக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பிளான்ட் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சூப்பரான ஃபஸ்ட்டு குவாலிட்டி அவைலபிள்.